யாருமே. அது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அது என்ன நான் படிச்ச வச்சு நான் உங்கள்ட்ட ஷேர் பண்றேன். ஓகே. நம்ம அதுல நடுவுல வர ஏதாவது ஓகே, ஓகே. வந்தா நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். என்ன? இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ். ம், ம். இது வந்து சூரா ம் குரான் வந்து மக்கால இறங்கப்பட்ட இது சூரா ம், இல்லைங்களா? ம். ஆமாண்ணா. மக் மக்கால உள்ள வ அ இறக்கப்பட்ட சூறாக்கள் எல்லாமே பொதுவா எப்படின்னா, ரொம்ப ஒரு இலக்கியம் நயம் வாய்ந்த சூறாக்களா இருக்கும். கண்டிப்பா. என்ன? அது ம், பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு நம்ம ஒரு சினிமா பார்க்குற மாரி, டக்கு டக்கு டக்குன்னு சீன் மாறிக்கிட்டே இருக்குமா. என்ன? அ ம். அது வந்து எப்படின்னா, நம்ம டிரான்ஸ்லேஷன் அதாவது தர்ஜுமா பண்றது வந்து ரொம்ப கஷ்டமான வேலை தான் அப்படிங்கிறாங்க. என்ன? ம், ஸோ ம், ம், ம். ஆமா. இது வந்து எப்ப இறக்கப்பட்டுச்சுன்னா, அந்த மு அ முகத்திபூன் இருக்கா இல்லைங்களா? அது தக்தீப் ரசூலுல்லாஹ் அல்லாஹ் இறக்குன அல்லாஹ் மறுமை நாளு எல்லாம் கிடையாது. நம்ம வந்து மண்ணோட மண்ணா போயிருவோம். அப்படின்னு ம். அவங்களுக்கு வந்து உண்மைக்கு புறம்பா யாரு இந்த கேம்பெயின் பண்றாங்க இல்லையா? என்ன ஆமா. அவங்களுக்காக இந்த சூரா அல்லாஹ் வந்து இறக்குனதா சொல்றாங்க. என்ன நேரா வந்து அம்மையத்த இறக்கி இருக்கான். ஆமா. அம்மையத்த ம், சாலுன்னா வந்து பார்த்தீங்கன்னா, சாலனா எத்த சாலன்னா ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க ம், கேள்வி கேட்டுக்கிறது. என்ன கேள்வி ம். கேட்டுக்கிறதுக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா, அதாவது கிண்டலா 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 கேட்கிறது. சர்காஸ்டிக்கா என்ன அ அ ஆ. கிண்டலா. அதாவது அ இதெல்லாம் நடக்குமா? என்ன இது வந்து மறுமை நாள் நம்ம இறந்து போன பிறகு, மண்ணான பிறகு திருப்பி எழுப்புவோமா? ஜட்ஜ்மென்ட் இது கியாமத்து நாள் வருமா? எல்லாம் மண்ணோட மண்ணா மங்கி ஆமா, போயிடுறோம். ஆமா. ம். அவங்களுக்கு வந்து சைக்காலஜிக்கலா வந்து ஆ மனரீதியா வேதனை குடுக்கறது ரசூலுல்லாஹ்க்கு என்ன. ஸோ இது லாஜிக்காவும் திங்க் பண்றது. இதெல்லாம் ஆமா, எப்படி ஆமா. நடக்கும்? எப்படி நம்ம செஞ்ச ம், அமல்கள்லாம் எப்படி வந்து நம்மள ரெக்கார்ட் பண்ணியிருப்பான்ல. நமக்கு என்ன பெரிய கம்ப்யூட்டர் வச்சிருப்பாங்களா? இந்த காலத்துல இப்படிலாம் என்ன. ம், சில பேர் இப்ப எனக்கு அந்த மாரி இங்கலாம் கேட்கறாங்க. சில பிசினஸ் பீப்பிள்லாம் வந்து இன்னும் டவுட் தான் இருக்குது சில பேருக்கு. என்ன. அவங்களுக்கு ம்ஹ்ம். இப்பவும் இருக்கு. அந்த நம்ம மனசுக்குள்ளேயும் அந்த மாரி ஒரு வஸ்வசம் வந்துரக்கூடாது. என்ன ஆ அதுக்கு நம்ம துவா செய்யணும். என்ன நெறையா ம். ஆர்கியுமென்ட் பண்றாங்க. இந்த மாரி ஆ சில பேர் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கூட்டத்தில வந்து நம்ம ஒரு தலைப்ப சொன்னோம்னா, சில பேர் ஓ! பதில் கூட பேச மாட்டாங்க. ஓ! பெரிய பெரிய நம்ம பெரிய ஒரு ஆட்களா? நம்ம ஆட்களா? ஆமாமாமா. இருக்கிறாங்க. ஆமா. 1, 2 பேர் இருக்கிறாங்க. என்ன. ஸோ எனக்கு ஒருத்தரு பெரிய பிசினஸ்மேன் என்ன. எப்படி வந்து ஒவ்வொருத்தவங்களையும் அல்லாஹ் கேமரா வச்சுட்டு பார்ப்பானா? என்ன. அ அப்படிலாம் கேட்பாரு அவரு. என்ன. ஸோ ஓ! 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 ஆமா. இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா, அ தாடிலாம் அந்த காலத்தில ஷேவிங் மெஷின்லாம் இருக்காது தம்பி. அதனால தாடி வைக்கல. இப்ப தான் ஷேவிங் மெஷின் பிளேட்லாம் வந்துருச்சே அப்படின்னு அது ஒருத்தர் சொல்லுவாரு. என்ன. எல்லாம் பார்த்தீங்கன்னா, அஸ்தக்ஃபிருல்லாஹ் அவங்களுக்கெல்லாம் அல்லாஹ் ஹிதாயத்த குடுப்பான்னு துவா செய்வோம் அந்த நேரத்தில. என்ன. கண்டிப்பா, பேர கண்டிப்பா, பேர கண்டிப்பா. பேர குறிப்பிடலாமா நம்ம. என்ன. இல்ல புரிதல் இல்ல. அதாவது ஆமா, அசல பாவம் அவங்களுக்கு புரிதல் இல்ல. நாங்க ஆமாமா, சொல்லுவோம். ஹிதாயத்துடைய புரிதல். ஆமாமா. அவங்களுக்கு என்னன்னா மெயினா ஒரு அ மறு உலகத்தில எந்திரிச்சு நம்மள கேள்வி கேட்பாங்களா? அப்படிங்கிறத அவங்க யாராலயும் அக்செப்ட் பண்ண முடியல. என்ன. ஸோ ம். ஸோ இது வந்து அந்த நேரத்தில அதனால சவால் இந்த சால அப்படிங்கிறது வந்து உருதுல வந்து சுவால்ன்னு கூட சொல்லுவாங்களாமே. சுவால்ன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. ஆமா, ஆமா. ஆமா சுவால், சுவால். சுவால். மேபி நம்ம தமிழ்ல கூட பார்த்தீங்கன்னா, சவால்ன்னு ஒண்ணு இருக்கு. சவால் என்ன? கரெக்ட், கரெக்ட். தமிழ்ல. அது மேபி எல்லாமே அரபில வந்தது தான் நெனைக்கிறேன். இந்த இந்த சவால்ன்னு கூட வந்திருக்கும்னு நெனைக்கிறேன் நான். என்ன நெனைக்கிறீங்க? இருக்கலாம், இருக்கலாம். ஏன்னா நமக்கு பழைய மொழி தான். ஆமா. இது வந்து அ சவால் தான் சுவாலு. ஆமா. என்ன சவால் சவால் விடுறது. இதெல்லாம் வந்து நடக்குமா? என்ன? ஒருத்தங்க சவால் ம், விட்டுக்கிறது. இது வந்து மறுமைலாம் உண்டா? என்ன? ம். அப்படி ஒரு நம்ம அ இது அரபிக்கு டூ தமிழ் அ கூட நான் நெனச்சு பார்த்தேன். இந்த மாரி கூட இருக்கலாமோ? இந்த இந்த எத்த சால, சுவால வந்திருக்கலாமோன்னு கூட நெனச்சேன் நானு. என்ன? இருக்கலாம். மேபி, மேபி. இருக்கலாம். என்ன சொல்றீங்க? ம். ம். ஸோ
அதாவது அதான் நம்ம அல்லாஹ் வந்து நம்மள ஆதம் அலைஹிஸ்ஸலாத்த படைக்கும்போதே நம்மளையும் படைச்சுட்டான். என்ன, 2வது வந்து கண்டிப்பா. அம்மாவுடைய வயித்துலேருந்து நம்ம வெளிய வந்துட்டோம். 2 அ விஷயம் நடந்துருச்சு. என்ன, இன்னும் 2 விஷயம் நடக்க வேண்டியிருக்கு. ஒண்ணு மௌத்து. என்ன, மறுபடியும் திரும்பியும் எழுப்புறது. ஆமா, திரும்பியும் ஹயாத்து. என்ன, ஸோ இதத்தான் வந்து அ அல்லாஹ் இதில தப்சீர் பண்றான் அப்படின்னு கூட சொல்றாங்க. அது அ கல்லா சயலமுன், ம். சும்ம கல்லா சயலமுன் அப்படிங்கிறாங்க இல்லைங்களா? என்ன, அது வந்து மொத்தம் 4ல வந்து 2 முடிஞ்சிருச்சு. முதல்ல நீ மௌத்த சயாலமும். அனுபவிப்ப. ம். மௌத்த நீ அனுபவிப்ப. 2வது வந்து ம். அந்த ஜட்ஜ்மென்ட் டே, கியாமத் நாள்ல வந்து நீ வந்து ஃபீல் பண்ணுவ அப்படின்னு கூட ம். ஒரு அர்த்தம் சொன்னாரு அவரு. என்ன, ம்ஹ்ம். ஆ அதான் இந்த மாரி எல்லாரும் யாராலயும் அக்செப்ட் பண்ண முடியல. இந்த மாரி நம்ம செஞ்ச வினைகள்லாம் வந்து எழுதப்படும். அதுக்கு பிறகு அப்படின்றாங்களே. திருப்பி வந்து எ எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி நம்மலாம் வந்து கேள்வி கேட்பாங்களாங்கிறது யாராலயும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதனால தான் இந்த அல்லாஹ் சூரா இறக்குனதா சொல்றாங்க. இந்த இந்த நபாங்கிற ஒரு ஏன் அந்த பேர் வச்சாங்க அப்டின்னா, அ ஒரு ஒரு மாபெரும் கண்டிப்பா, செய்தின்னு கண்டிப்பா. சொல்லலாம். மகத்தான செய்தின்னு தர்ஜுமா பண்றாங்க இல்லைங்களா? என்ன, அது கண்டிப்பா, செய்தி கண்டிப்பா. செய் மகத்தான அ மாபெரும் செய்தி. மாபெரும் செய்திக்கு வந்து கபர்ன்னு கூட ஒரு மீனிங் இருக்குங்களா? இல்லையா? கபர் என்ன ஆமா, கபர். ஆமா. ஹபர்ன்னு ஒரு செய்தி. கபர்ன்னு இருக்கு. அது சும்மா சின்ன விஷயங்களுக்காக சொல்லப்படுற ஒரு கபர்ங்கிறது ஸ்மால், பூனைக்கு 4 கால் இருக்குங்கிறது சின்ன செய்தி. அதெல்லாம் ஒண்ணும் ஒரு பெரிய அ விஷயம் கிடையாது பாருங்க. இன்ஃபர்மேஷன். ஆமா, ஆமா. ஹபர்னா இன்ஃபர்மேஷன். ஒரு மெசேஜ். ஆமா. நபாங்கிறது வந்து பெரிய செய்தி. அதாவது வந்து சுனாமி வரப்போது, என்ன, ஒரு புயல் வந்து கரைய கடக்க போது, என்ன, ஆ ஒரு ஒரு ஆந்திரா அதிபயங்கரமான ஒரு செய்தி. செய்தி, என்ன, அதுக்கு நம்ம பிரிப்பேர் பண்ணணும், என்ன. ம். அசீம், அசீம்னா அந்த இன்னொரு நபாயில் அசீம். அதுக்கு இன்னும் கொஞ்சம் வலு சேர்க்குது. வலு சேர்க்குது. அதுக்கு இன்னும் கொஞ்சம் வலு சேர்க்குது. ஆமா. அதீம்ங்கிற வார்த்தை வந்து இதாம். இந்த எலும்பு எலும்பு இருக்கு இல்லைங்களா? எலும்புக்கு வந்து இதாம்ன்னு சொல்லுவாங்களாமே. ஆமா, ஆமா, ஆமா. என்ன, உடைக்க முடியாதது. அதை விட ஸ்ட்ராங்கானது. இது வந்து அல்லாஹ் வந்து நம்மள்ட்ட சொல்றான். நம்ம ம். நம்ம செய்தி மாபெரும் செய்தி நெனைப்போம். என்ன ஊர்ல சொல்லுவோம் வானிலை அறிக்கையில. என்ன, அ ஆமா, ஆமாம். புயல் புயல் வரப்போதுங்கிறான், ஆந்திரா கடந்துருச்சு அப்படிம்போம். என்ன, இது இது ஆமா, வந்து ஆமா. அந்த மாரி செய்தி கிடையாது. இன்ஷா அல்லாஹ் நிச்சயம் வரக்கூடிய செய்தி அப்படின்னு. வரவிருக்க வேண்டிய செய்தி ஆமா. நிச்சயமா வந்தே ஆவும். ம்ஹ்ம். ஸோ அது வந்து யாராலயும் மாத்த முடியாது அப்படிங்கிறாரு. ம். ஆ ஸோ இது வந்து ஒரு மறு உலகம் வந்து சில பேரு என்ன நெனைக்கிறாங்க, நம்மலாம் வந்து ஒரு படத்துலலாம் காமிப்பாங்க. எப்படின்னா, சும்மா ஒரு ஆவி மாரி, அ ஒரு வெள்ள கலர்ல ஒரு அ ஊர்ந்துகிட்டு போவோம். கதவுக்கு கீழலாம் போவோம். என்ன, அ அந்த மாரி ஒரு போற மாரி. ஒரு மைண்ட் செட் கிடையாது. என்ன, ஆ. இது வந்து சில பேரு ஒரு தத்துவம் இந்த மாரி கூட சில பேரு ஆர்க்யூ பண்றாங்க. என்ன, ம். ஸோ அப்படிலாம் கிடையாது. இது உண்மையாவே நம்ம எழுப்பப்படுவோம். என்ன, ம். அப்படிங்கிறது வந்து அ சொல்றாங்க. முக்தலிஃபூன் இந்த இந்த இருக்கு இல்லையா? அதில என்ன சொல்றான், அந்த அந்த காலத்திலேருந்தே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலேருந்தே வந்து இத இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலேருந்து எல்லாமே இத பத்தியே ஆர்க்யூ பண்ணிட்டே தான் இருக்கிறாங்க. என்ன, அ இருந்துதாங்கிறாங்க. காலம் காலமாக ஆமா. அந்த மறுபடியும் அல்லாஹ் உயிர் கொடுத்து எழுப்புவான் என்ற விஷயத்தில் ம். மக்கள் இப்படித்தான் இருந்திருக்கிறாங்க. ஆமா, இஃப்திலாஃப்ல தான்ங்கிறாங்க. ஆமா. ரைட்டு. சந்தேகிக்கக்கூடியவர்களாகவும், ஆமா. கருத்து வேறுபாடு கொள்ளக்கூடியவர்களாகவும் இருக்கிறாங்க. அதனால வந்து இந்த குரான் வந்து அல்லாஹ் வந்து இது வந்து சீரியஸான ஒரு ஆர்குமென்ட். அல்லாஹ் வந்து இந்த குரான் வந்து ஒரு ஒரு ஃபைட்டிங் சண்டை போடுற ஒரு வசனங்கள் மாரி தான் இருக்கும் இது. இந்த அப்படின்னு சொல்றாங்க. என்ன, சும்மா கண்டிப்பா, அது கண்டிப்பா, சும்மா ஒரு கண்டிப்பா. ஒரு சாஃப்ட்டான அல்லாஹ் சொல்லல. ஒரு சவால் நம்ம சொல்றோம்ல, அந்த சவால் விடுறான் அல்லாஹ் நம்மள. நம்மள்ட்ட இல்ல. இந்த ஆமா, 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 ஆமா. சவால் விடுறான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ லக்கும் தீனுக்கும் வலிய தீன் அது வேற. அது வந்து பார்த்தீங்கன்னா, அது அவங்களுக்கு வந்து முடிஞ்சிருச்சு. அவங்களுக்கு எந்த சொன்னாலும் அவங்க வந்து அ கேட்க மாட்டாங்க. கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த டோர் குளோஸ்ட். என்ன, இது அவங்க வந்து அந்த ஸ்டேஜ் எல்லாம் தாண்டிட்டாங்க. தாண்டிட்டாங்க. இது வந்து யாருக்குன்னா, இந்த மாரி டவுட் பட்டுக்கிட்டு கொஸ்டின் கேட்டுக்கிட்டு இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு மட்டுமே. அவங்களுக்கு இது. ஆமா. அவங்களுக்கு தான். ம். ஏன்னா அந்த வகை அந்த ம். ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையும் பல வகையில இருக்குது. ஆமா, அவங்கலாம் வந்து அந்த ஸ்டேஜ் எல்லாம் தாண்டி போயிட்டான். அவன ஒண்ணுமே பண்ண முடியாது அவன். ஆமா, அப்ப லக்கும் தீனுக்கும் வலியதி. ஆமா. 2வது பார்த்தீங்கன்னா, ஆ
ஸோ இதில இதுவரைக்கும் குரான் வந்து அ சேலஞ்ச் பண்ணுது. அ ரசூலுல்லாஹி இந்த மாரி பேச மாட்டாங்க இல்லைங்களா? அல்லாஹ் தான் அந்த மாரி பேசுவான். ஒரு அதிகாரத்தோட என்ன. ஸோ ம். இது வந்து ரசூலுல்லாஹி இந்த மாரி எங்கேயும் பேசி நம்ம தெரியாது. ஹதீஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அ வேற மாரியா இருக்கும். ஸோ இது அல்லாஹ்வால கண்டிப்பா. வஹி வஹி இறங்கப்பட்ட ஒரு 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 வசனம் உறுதியான தான் ஒரு இது. நமக்கு வந்து தெரிய வருது இதுல. என்ன. ஸோ அதான் கல்லான்னா நோ இல்லைங்களா? அப்படி சொல்றோம். நான் அ ஆ ஆமா, கல் ஆமா. கல்லாங்கிறதுக்கு வந்து கல்லா சேலம் 2யும் சேர்த்து சொல்லணும் அப்படின்னு சொன்னாரு. என்ன கல்லானா ரொம்ப ரொம்ப உறுதியா அல்லாஹ் எதிர்க்கிறான். ச ச என்ன வந்து ம் நிச்சயமா நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. அப்படிலாம் கிடையாது அப்படின்ட்டு ரொம்ப உறுதியா சொல்றான் அல்லாஹ். நீங்க நெனைக்கிற மாரிலாம் கிடையவே கிடையாது. நீங்க ஆமா, கண்டிப்பா என்ன ஆவீங்க? ஆமா. தெரிஞ்சுப்பீங்க. ம். கல்லா சயஅலமூன். ஆ. ஸோ ம். அதாவது இதுக்கு முன்னாடி மறுபடியும் உள்ள ரசூலுல்லாஹி முன்னாடி உள்ள நபிமார்கள் வரும்போதெல்லாம், என்ன செய்வான் அல்லாஹ் வந்து யாரும் கேட்கலன்னு டெஸ்ட்ராய் பண்ணிடுவான். அந்த வந்து அ இப்போ அழிச்சிறது. அழிச்சிடுறான். இப்போ ரசூலுல்லாஹி பிறகு நான் என்ன அழிக்க போறதில்ல. நான் வந்தா கியாமத் நாள் தான். இறுதி நாள் தான் இன்ஷா அல்லாஹ். இன்னைக்கு அவ்வளவுதான், அவ்வளவுதான். அழிவு கிடையாது இப்ப. அழிவு கிடையாது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல தப்பு பண்ணாங்க. எல்லாத்தையும் அடிச்சு துடைச்சுட்டுட்டான். என்ன ஆமா, சொல்றீங்க? ஆமா, ஆனா அந்த மாரிலாம் இப்ப பண்ண மாட்டான். ஏன்னா இதுக்கு அடுத்து நபி கிடையாது. இதோட ஆமா. கியாமத் தான். ம். ஸோ 2வது வந்து 2 ப ப அ 2வது 2 தான். இந்த ஜட்ஜ்மென்ட், ஹெல் கியாமத் நாளு வரும். 2வது வந்து நரகம். இதுதான் இன்ஷா சொர்க்க அல்லாஹ். நரகம், ஆமா. சொர்க்க நரகம். நரகம். ஆமா. ம். இப்பதான் வந்து ஒண்ணொண்ணா வந்து எல்லாம் சொல்லிட்டு வரான். இப்போ இந்த ம். அ அலம் நஜ்அலில் அர்ல மிஹாதா பரதமிகா. இப்ப அல்லாஹ்வுடைய அந்த ம். வல்லமைகள சொல்றான். வல்லமை என்ன சொல்றான். சொல்றீங்க? ஆமா. இப்போ அதாவது உன்னோட இப்போ ம். மனுஷனுக்கு ஒரு டவுட்டு. ம். அது எப்படிடா அது அல்லாஹ் மௌத்தா போய் நம்மலாம் மண்ணோட மண்ணா மக்கி போன பிறகு அல்லாஹ் ம். எழுப்புவான்றானே, ரசூலுல்லாஹ் ம். சொல்றாங்களே எப்படி அதுன்னும் போது அப்ப ம். அல்லாஹ் வந்து, "இங்க பாருப்பா, அலம் நஜ்அலில் அர்த மிஹாதா வல் ஜிபால அவுத்தாதா" இதெல்லாம் படைச்ச எனக்கு இது கஷ்டமா இருக்குமா? ம். அப்படின்னு சொல்லிட்டு ம். அல்லாஹ் கம்பேர் பண்றான். 2வது நம்மட்ட சேலஞ்ச் பண்றான். உங்களோட பெட்ட பாருங்க. என்னோட பெட்ட பாருங்க. என்ன? இப்போ நீங்க ம். உட்கார்ந்துருக்கீங்க பெட்டு. அதுல இப்போ உதாரணத்துக்கு நீங்க மட்டும் தான் அதுல படுத்திருக்க முடியும். இல்லையா? என்ன? அவ்வளவுதான், அவ்வளவுதான், அவ்வளவுதான். அ நம்ம காட்டுல இருக்கிற சிங்கம், புலி, யானை, கடல்ல இருக்கிற மீனு, அந்த பெட்ல வந்து படுக்க முடியுமா? அ. ஏன் முடியவே முடியாது. வாய்ப்பே இல்ல. அதான் வந்து என்னோட பெட்ட பாரு. உலகத்துல பாரு எத்தன மிருகங்கள், எத்தன ர ஆ அ உயிரினங்கள்லாம் எல்லாம் தூங்குது. உன் பெட்ல தூங்க முடியுமா? சும்மா அப்படின்னு அது ஒரு சேலஞ்ச் சவால் குடுக்குறான். இல்லைங்களா? இது மூலமா தெரிய அருமையான வருது. சேலஞ்ச். அப்படிங்கிறான். அருமையான சேலஞ்ச். ஆமா. 2வது வந்து இதுதான் கடல் கடலுக்கு அடியில இருக்கிற மீனு கூட வந்து தூங்குது. இந்த பூமி இந்த 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 பூமியில தான். அர்த் அ அர்துல. ம். 2வது வந்து அது ஜிபாலா, அவுத்தாதா இல்லைங்களா? என்ன கண்டிப்பா. ஆ எர்த்ல. எர்த்ல ம். ஜிபால்ங்கிறதுக்கு அவுத்தாதாங்கிறதுக்கு வந்து என்ன சொல்றது, முளைகள்னு ஒரு முளைக்குச்சிகள்னு கூட சொல்றாங்க. ஆனா வந்து ஒரு சில பேர் முளைகள்னா இப்படி இந்த அ நம்ம டென்ட் அடிப்போம் இல்லையா? இந்த இப்போ பீச்லாம் ஆமா. பார்த்தீங்கன்னா, அது கூட வந்து அந்த அவுத்தாதுன்னு கூட சொல்லுவாங்களாம் அரபுல. என்ன ம். டென்ட்டுக்கு கூட அவுத்தாதுன்னு கூட சொல்லுவாங்க அப்படிங்கிறாங்க. நம்ம அடிக்கிற டென்ட்டு நீ அடிக்கிற டென்ட்ட இன்னொரு பாரு. விளக்கம் சொல்றாங்கண்ணே. ஆமா. ஆணி, ம். ஆணி கூட சொல்றாங்க. ஆணி. இப்போ நம்ம ஆணிய வந்து ஆணி ஆமா, ஆணி அடிப்போம். ஆமா, ஒரு ஆமா, பல கட்டைகள ஒண்ணு சேர்க்கறதுக்கு என்ன பண்றோம்? ஆணி அடிச்சு போட் செய்றோம். ஆமா. கதவு செய்றோம். உட்டன்ல ம். ஒர்க்லாம் பார்க்குறோம். ஸோ ஆமா. இந்த பூமிய படர்ந்து ம். அகர்ந்து இருக்கக்கூடிய இந்த பூமிய வந்து, இந்த மலைகளை போன்ற ஆணிகள், இந்த மலைய வச்சு ம். ஸ்க்ரூ போட்டு டைட்டா இறக்கிடுறான் ஆள. நீங்க ஆமா. நீங்க வந்து ம அ இன்ஜினியர் தான் உங்களுக்கு தெரியும். பெரிய பெரிய கட்டடம் பில்டிங்லாம் கட்டுறதா இருந்துச்சுனாக்கா, ஐடி கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னாக்கா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? ம். ஆழத்துக்கு பள்ளம் தோண்டுவோம். ம். ஆழத்துக்கு குழிய ம். தோண்டி, அதுல ரொம்ப ம். அடியிலருந்து பீம் தூக்கிட்டு வருவோம். ஆமா. ம். என்னண்ணே சொல்றீங்க? ஸோ ஆமா. அந்த மாரி அவுத்தாதான். ஓத்தார். அந்த அந்த இதுக்கும், அந்த அந்த ஆணிக்கும், என்னோட ஆணி அந்த மலை இருக்குல்ல, மலைய ஒரு ஆணியா கம்பேர் பண்றோம் இல்லையா? என்ன? ம். அந்த ஆணியும், உன்னோட ஆணியும் கம்பேர் பண்ணி பாரு. ஒரு காத்து அடிச்சா முடிஞ்சு போச்சு. என்ன நெனைக்கிறீங்க? அ.
ஒரு பந்தல் விழுந்து போயிடுது. ஒரு பந்தல்ல ஓப்பனிங் அணியில விழுந்து போயிடுது. நம்ம ஒரு பந்தல்ல ஒரு காத்தடிச்சா முடிஞ்சு போச்சு. என்ன அ எ அந்த போய் இப்ப அந்த கத்தி பூணுங்கள்ட்ட வந்து அல்லாஹ் சவால் விடுறான். "என்னோட ஆமா. என்னோட ஆணிய பாரு, உன்னோட ஆணிய பாருடா" அப்படிங்கிறான். என்ன ஸோ ம். இது ஒரு சேலஞ்சு. அ உண்மையான விஷயம். ஸோ மிகப்பெரிய சேலஞ்சு. ஆமா. மாஷா அல்லாஹ். 2வது வந்து உங்கள ஜோடிகளாக படைச்சோம் அப்படிங்கிறான். ஜோடிகள்னா, அ இப்போ சில பேர் சொல்றான், அ ஆர்க்யூ பண்றத விட பார்த்தீங்கன்னா, ஜோடி இல்லாம வந்திருக்க முடியாது இல்லைங்களா? அவங்க அவங்க தாய் தந்தையர் இல்லன்னா அவனே கண்டிப்பா. வந்திருக்க முடியாது. அந்த ஆர்க்யூ பண்றானே ஒரு சிறு மூளைய வச்சுக்கிட்டு, அவன் எப்படி வந்திருப்பான்? அவங்க தாய் தந்தை சேரலன்னா. என்ன நினைக்கிறீங்க? என்ன? யாரும் வர முடியாது. யாரும் வரல. ம். ஆமா. ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா, சில பறவைகளா பேரு எடுத்துக்க, இல்ல ஆமா. காட்டுல ம். சில பேர் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இப்போ மேலை நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா, ஆணோட ஆண் சேரலாம், பெண்ணோட பெண் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. நவுதுபில்லா. ஓரினை சேர்க்கை, ஓரின ஓரினை எப்படி சேர்க்கை. எப்படி வந்து ஒரு உலகம் அந்த மாரி அவங்களே அந்த மாரி அவங்க தாய் தந்தையர் ஆணும் ஆணும், பெண்ணும் பெண்ணுமா இருந்தா அவங்க வந்திருப்பாங்களா? என்ன? அந்த வந்திருக்க மாட்டாங்க. அந்த மூளை எங்க போச்சு அவங்களுக்கு? கூட இல்ல. அது அது கூட கூட இல்ல. இல்லாம ஆமா. ஸோ அது சொல்ல முடியாது. எனக்கு வந்து ஆ எதிர் அ ஆ நான் எனக்கு வந்து ஆப்போசிட் ஜெண்டர் தேவையில்லன்னு சொல்ல முடியாது பாருங்க யாரும். இல்லைங்களா? ஒருத்தங்க ஒருத்தங்க சொல்லவே சார்ந்தவங்க. முடியாது. ஆமா. இல்ல ம். இல்லண்ணே இது வந்து மிக ஆழமாக பேச வேண்டிய ஒரு டாபிக் இது. ஏன்னா இன்னைக்கு வந்து இந்த ம். கே, லெஸ்பியன வந்து கவர்மெண்ட்லாம் அதுக்கு அப்ரூவ்ட் குடுத்துட்டு, அதுக்குன்னு ஒரு சில நாய்ங்க அது ஒரு பெரிய இது பண்ணிட்டு இருக்காங்க. இன்க்ளூடிங் தமிழ்நாட்டுல, சென்னையில இருக்கு. ஆமா. எங்கேயோ ஆ. லண்டன்ல இருக்கு, அமெரிக்கால இருக்குன்னா பரவாயில்லன்னுலாம். ஆமா. இங்க ம். என்னன்னாக்கா அதுக்கு ஒரு ஆதரவு குடுத்து கொண்டுட்டு இருக்கிறாங்க. ஆனா ஆமா. உண்மையிலே என்ன இதனால சமுதாயம் சீர்கெட்டு போயிட்டு இருக்கு. ம். ம். ஏன்னா அல்லாஹ் சொல்றான், ஜோடியிலருந்து உங்கள படைச்சேன்றான். அந்த ஜோடி தான் நமக்கு நல்லது. அதுல தான் நிம்மதி இருக்கு. அதுல தான் மேலும் மேலும் பல ஜோடிகள் உருவாகும். ஆமா. ம். ஸோ இந்த ஜோடி இல்லாத ரூட் போனீனாக்கா, சந்ததி போயிடும். ஆமா. ம். ஸோ சரிங்களாண்ணே. அது மாரி சில நாடுகள் சட்டமாவே போட்டாங்க. இது வந்து ஆணும், ஆணும் சேர்ந்தாலே கல்யாணம் ரெஜிஸ்டர் மேரேஜ் சர்டிஃபிகேட் குடுத்துடுறாங்க. என்ன? ஆ அதான், 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 அதான். அப்படின்னா பாருங்க அந்த நாட்டு தலைமை எப்படி எவ்வளவு பலகீனமா இருக்கு. எப்படி அவன் ஒரு எவ்வளோ, எவ்வளோ பலகீனம் அல்லாஹ் அக்பர். அறி அறி இதனால தான் அந்த ஒரு சமூகத்தையே அல்லாஹ் அழிச்சான் இல்லையா? என்ன நபி அது லூத் நபியா? லூத் லூத் லூத்தா? அலைஹிஸ்ஸலாம். லூத் ஒரு அலைஹிஸ்ஸலாம். சமூகத்தையே அல்லாஹ் அழிச்சான். திருப்பியும் அந்த மாரி ஆமாமா. பண்றாங்க. கல்மழை பொழிஞ்சான். ஆமா, தூக்கி தோசை மாரி திருப்பி போட்டுட்டான். வானவெறுக்கும் உயர்த்தி. ஆமா. 2வது வந்து ஓ அ ஜவுஜ் அப்படின்னா ஜோடிகள். ஜோடிகள்ங்கிறதுக்கு வந்து இன்னொரு மீனிங்கும் குடுக்குறாங்க. என்ன ம். ஆசிரியர் ஜௌஜா. ஆசிரியர், மாணவர், முதலாளி, ஆ. தொழிலாளி, முதலாளி, தொழிலாளி, அதான் பாய். ஆ வந்து தலைவர், தொண்டர். என்ன ஆ ம். நான் ஒருத்தங்க ஒருத்தங்க எல்லாம் சார்ந்து தான் இருப்பாங்க பாருங்க. என்ன இப்போ ம். இப்போ ஆமாமா. இப்போ வந்து ஒரு முதலாளி இல்லன்னா தொழிலாளி கிடையாது. தொழிலாளி இல்லன்னா முதலாளி கிடையாது. என்ன நினைக்கிறீங்க? கிடையாது. ஸோ கிடையவே கிடையாது. எல்லாம் வந்து தனி மரம் தோப்பாகாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி ஆகாது, ஆகாது. ஆகவே ம். ஆகாது. ஆ ஜமாத்த பத்தியும் சொல்லுது அப்படிங்கிறது இந்த அஜ்வாஜ். ம். என்ன நீ தனியா இருந்து பாரு அல்லாஹ் சவால் விடுறான் இதுலயும். என்ன உன்னால இது முடியுமா? கண்டிப்பா மிகப்பெரிய சவால் இது. ஆமா. மாஷா உன அல்லாஹ். அருமையான பாயிண்ட்ண்ணே இது. நீ அருமையான பாயிண்ட் இது. ஆமா. நீ தனியா இருந்தா உனக்கு சாப்பாடு வருமா டேபிள்ல? நான் உனக்கு நீ ஏன் தனியா வராது, இருக்கிற? வாய்ப்பில்ல. ஆமா. அது மசாலா ஒரு மசாலா, ஒரு சோறு, ஒரு காஃபி ம். எத்தனை பேரோட உழைப்பு அதுல இருக்கு பாருங்க. இல்லீங்களா? ஐயோ! அ ஒரு செருப்பு, கால்ல போடுற செருப்பு. செருப்பு, நான் பைக்கு இன்னொன்னே நெனச்சு பார்க்கணுங்க. எல்லாரும் ஏன் அ ஒரு அஜ்வாஜ் கூட்டமா இல்லன்னா எப்படி வரும் அது நமக்கு? தனியாவே நான் வராது, இருந்துக்கிறேன். வராது. அப்படின்னு சொல்லி பார்க்கட்டுமே யாரும். என்ன? வராதுண்ணா, வராது. அல்ல, அல்ல. இது வரைக்கும் வச்சுக்கலாமாண்ணே இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ்? இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ். ஓகே. நம்ம அடுத்தது வந்து ஈவினிங் ஈவினிங் உங்களுக்கு எத்தன மணிக்குண்ணே? இல்ல இன்னைக்கு நாளைக்கா? இன்னைக்கு வேணாம். இன்னைக்கு விட்டுருவோம். என்ன? சரி நீங்க ஆ விட்டுருங்க. நம்ம நாளைக்கு நாளைக்கு வெள்ளிக்கிழமை வேணா நாளைக்கு விட்டுருவோம். ஆமா வெள்ளிக்கிழமை நாளைக்கு வெள்ளிக்கிழமை. சாரி நாளைக்கு வெள்ளிக்கிழமை. சனிக்கிழமை காலையில பார்க்கலாங்களா? சனிக்கிழமை காலையில வச்சுக்கலாம். தாராளமா, தாராளமாண்ணே. தாராளமா. எத்தனை மணிக்கு வச்சுக்கலாம்? சனிக்கிழமை ம்ஹ்ம். இயர்லியா வச்சுக்கலாமா? கொஞ்சம் ஏர்லியா வச்சுக்கலாம், ஏர்லியா வச்சுக்கலாம். ம். ஓகே, ஓகே. உங்கள ஃபஜ்ர் முடிச்சுட்டே வச்சுக்கலாமா? ம். ஃபஜர் முடிச்சு வச்சுக்கலாண்ணே. ஒரு சரிங்களாண்ணே? எத்தனை மணி டைம் சொல்லுங்க? நான் 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 ஒரு ஒரு 6:30 மணிக்கு வந்துட்டுமா? ஓகே வந்துரலாம். 6:30, 6:45க்கலாம்? இன்ஷா இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ். ஓகே. ஓகே, ஓகே. நீங்களும் அந்த நபாப் பத்தி நல்லதுண்ணே. ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துருங்க. கண்டிப்பா. இல்ல, இல்ல. நான் பார்த்துட்டு வரேன், பார்த்துட்டு வரேன். ரொம்ப அற்புதமான விஷயங்கள்லாம் சொல்லிக்கிறீங்க. நான் ஆமா. டீப்பா இன்னும் கொஞ்சம் பார்த்துட்டு வரேன். ஆமா. சரிங்களா?
ஓகே, ஓகே. ஓகேண்ணே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாம்.